நேர்களே வணக்கம். இப்போ நம்ம மீன் பிடிக்க வந்திருக்கோம் ஆற்றுக்கு. ஆமாம், இந்த பாருங்கள், இந்த புழுவில் ஒரு 2 வகையான புழு இருக்குது. இது வந்து இந்த கருப்பு புழு. இது வந்து இந்த கெண்டைகள் பிடிக்கிறதுக்காக இந்த புழுவை வந்து யூஸ் பண்ணுவோம். ஆனால் இது வந்து கிடைக்கிறது அரிது. இது வந்து எந்த இடத்துல கிடைக்கும்னா, ரொம்ப மச்சி போன குப்பை, ரொம்ப பழமையான இடங்களில், ரொம்ப சேரும் சகதியமாக கிடந்து காஞ்சி போன இடத்துகளில், ஈரப்பதங்களில் கிடைக்கும் இந்த புழு. இப்போ இந்த புழுவை கோர்த்து நம்ம கெண்டையை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ண போகிறோம். பாருங்க, உள்ளே கொண்டு போகும்போது தான் அந்த பூச்சி தலையை உள்ளே இழுக்குது. இது மாட்டுறது ரொம்ப கஷ்டம். கருப்புழு பிக்கவும் முடியாது இது. ஆமாம், அவ்வளோ சீக்கிரம். அதனால தான் இந்த பொடி மீன்லாம் இதில் வந்து டக்குன்னு கடிக்காது. அதான் கரெக்டு தான். ஆனால் பெருசாகவே கொஞ்சம் கனமாக மாட்டோம். கனமாக மாட்டுங்க. அதான் ரொம்ப நேரத்துக்கு கிடக்கும் பாருங்க. இதில் ஆற்றுல தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். கெண்டை இதில் தெரியுதுங்க. நாங்கள் கெண்டை பிடிக்க தான் வந்திருக்கோம். அது என்ன கெண்டை மாட்ட போகுதுன்னு தெரில, பார்ப்போம். பிடிச்சிடலாமாண்ணே? கண்டிப்பாக இன்னைக்கு கெண்டையை பிடிக்கிறோம், வறுக்கிறோம், தலையை குழம்பு வைக்கிறோம். முண்டத்தை வறுக்கிறோம். ஆமாம், முறையான சாப்பாடை சாப்பிட்றோம், மூக்கு பிடிக்க சாப்பிட்றோம். ஆனால் நீங்கள் தூண்டி போட்டாலே முள்ளில் கிடக்கிற மீன் ஓடிடுங்கிறாங்களே, அது உண்மையா? அது நம்ம ராசியை பொறுத்து இருக்குன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் இந்த மாதிரி ஒன்றும் சம்பவம் நடக்கலை. பாப்போம், இன்னைக்கு பாப்போம் சம்பவம் நடக்குதா என்னன்னு. இருங்க, காற்றும் கொஞ்சம் பயங்கரமாக அடிக்குது. நம்ம அதனால வந்து எதிர்ப்புறமாகவே வீச போகிறோம். எப்படியா இருந்தாலும் வீசினோன்னா அங்கே வந்துடும். நம்ம வந்து இந்த பக்கம் வீசுவோம். இந்த வீசியாச்சு பாருங்க. எங்கே காணும், வந்துருச்சு. இழுங்கண்ணே வெண்டி இழுங்கண்ணே இழுத்துருச்சுண்ணே. நல்லா வெண்டி இழுங்க டக்குன்னு. விடுங்க மீன் இல்லை. ரொம்ப கொண்டு போயிருச்சோ, அம்முனபடியே கிடக்குது நெட்டி. மீன் இருக்கா என்னன்னு தெரியல. மாட்டிருக்குமா? ஒரு சிலேபி மாட்டிருச்சு. தொங்கு புழுக்கு சிலேபி மாட்டிருச்சானே. 2வது மீன் வந்துருச்சு. அண்ணே அது கிடைக்குது பாருங்க, அந்த நெட்டி பாருங்க. 2வது சிலேபி, அருமையான சிலேபி பாருங்க. 2 கிடைக்குது. போதுமா இது? சிலேபி வேட்டை, மொட்டை சிலேபி. இந்தாங்க, எடுத்து போடுங்க. யாருக்கிட்ட? ஐயோ, அருமையான சிலேபி. நல்லா ருசியாக இருக்குங்க. குழம்பு போடுங்க. பேர் குடிக்கல போட்டு விடணும். உள்ள போயிரு. இல்லைங்கண்ணே, ஓடிடுச்சா? நூல் துண்டில் மாட்டிருச்சுங்க மீன். ஏதோ ஒன்று சரியான மீன். விழுங்கண்ணே. தெரியுதா என்ன இருக்கிறாப்புல இருக்காண்ணே? இல்லையா? இப்போ விடுங்க. இல்லாட்டி விடுங்க. எடுக்காதீங்க. அவர் பிடிச்சிருக்காருண்ணே. அவர் இப்போ பிடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதனால் இனிமேல் தான் எப்படியாவது மாட்டுதான்னு பார்ப்போம். மாட்டுச்சு. இப்போ மாட்டினதே விட்டுட்டாரு. பெரிய மீன் மாட்டுனுச்சு பாருங்க. அருவாலாம் கொண்டாந்துருக்காரு சேஃப்டிக்கு. அருவாலாம் எனக்கு ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா பிசாசை வெட்டுறதுக்கா? இதுக்கு முன்னாடி பிசாசு எதுவும் காலியாக இருக்கான்னு ஐயா. அருவாவோட வந்திருக்காப்புல பிரதர். என்னது? பிரதர் ஒரு சரியான மீன் பிடிச்சிட்டாரு. காமிங்க ப்ரோ. பாருங்க, செம்ம மீனுங்க. இது என்ன மீன்? என்ன மீன் ப்ரோ? தெரியல, என்ன மீன் தெரியல. மீனானா? போடுங்க, உள்ள போடுங்க.
மீன்றாது. இது இந்த வாழைக்கண்டை அப்படி நெய் கண்டை குஞ்சு மாட்டை இருக்கும்ல.